The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. அதிமுக நாளிதழாக கருதப்படும் நமது அம்மா முழுமையாக சி.வி. சண்முகம் கைவசம் வந்தது. அதிமுக நாளிதழாக கருதப்படும் நமது அம்மா முழுமையாக சி.வி. சண்முகம் வேலுமணி வசம் வந்தது. நமது அம்மா நாளிதழ் நியூஸ் ஜே டிவியில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு செய்திகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தாவேக ஆதரவு எதிர்ப்பு என்று அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கும் நிலையில் தற்போது அதிமுகவின் நாளிதழாக கருதப்பட்ட நமது அம்மா நாளிதழில் எடப்பாடி பழனிசாமிக்கான செய்திகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. நமது அம்மா நாளிதழ் நியூஸ் ஜே டிவியில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு செய்திகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தாவேக ஆதரவு எதிர்ப்பு என்று அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கும் நிலையில் உச்சகட்ட சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. பழனிசாமி தலைமையில் ஒரு குழு, சண்முகம் தலைமையில் மற்றொரு குழு என்று அதிமுக பிரிந்திருக்கிறது. இந்நிலையில் அதிமுக நாளிதழான நமது அம்மா முழுமையாக சி.வி. சண்முகம் வேலுமணி வசம் வந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விரிவான தகவல்கள். வேதவள்ளி, ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் வந்து நம்ம அதிமுக செய்திகளை வந்து நான் ஃபாலோ பண்றதுனால இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதாவது இது ஒரு ஷாக்கிங்காவோ சர்ப்ரைஸாவோ தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, நியூஸ் டே, அதாவது நியூஸ் டே ஆகட்டும், அதே போல நமதமா ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்துட்டு அதிமுகவுடைய அபிஷியல் மவுத் பீசஸ், அதிகாரப்பூர்வ நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சியாக அதிமுகவுக்காக செயல்பட்டு வரக்கூடிய இந்த இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, இது கட்சிக்காக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டாலும் கூட இது முழுவதுமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே நமதமாகட்டும், அதே போல அந்த கட்சியுடைய தொலைக்காட்சி ஆகட்டும், இரண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவங்க தான் அதை நடத்தி இருந்தாங்க. அதனால இப்ப அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு ஷாக்கிங்கான ஒரு செய்தியா இல்ல. காரணம் என்னன்னா, அது இரண்டுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதனால இப்ப அதிமுக இரண்டா பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பும், அதே போல அந்த புறம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் இரண்டாக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில தான் முழுமையாக நமது அம்மா நாளிதழ்ல அந்த செய்திகள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? ஏன்னா சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் புதிய மாவட்ட செயலர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சி.வி. சண்முகம், அவருடைய குழு, அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? அதிமுக தரப்பு இரண்டு தரப்புமே தற்போது சபாநாயகரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு, முதலாவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிர்வாகிகளான சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சபாநாயகரை சந்திச்சு வராங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம் உள்ளிட்டவர்கள்லாம் நேரடியாக சபாநாயகரை சந்தித்து இந்த கட்சி தகவல் தடை சட்டத்தின் அடிப்படையில இவர்கள் மீது, அதாவது தாவேக அரசுக்கு நேற்று நம்பிக்கை தீர்மானத்தின் போது ஆதரவித்து வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்ப வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல அது அடுத்தபடியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு நிர்வாகிகளான விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்ட கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும், விசையா உள்ளிட்ட நிர்வாகிகளும் தற்போது சபாநாயகரை அடுத்ததாக சந்திப்பதற்கு அவர்கள் தரப்பிலும் காத்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் இரண்டு தரப்புமே தற்போது இந்த சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டு காத்திருந்தார்கள். முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பை அவர் சந்தித்து வருகிறார். அடுத்ததாக விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சபாநாயகரை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதோடைய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இது அதனுடைய போக்கை கவனித்தோம் அப்படின்னா, இது நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் வேதவள்ளி. ஏன்னா குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, சபாநாயகர் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் மீது என்னதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு அளித்தாலும்
அதை மனுவாக எடுத்துக்கொண்டு பரிசீலனை எடுத்துக்கொள்வாரோ தவிர உடனடியாக அந்த முடிவை எடுப்பாரா என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் நிச்சயமாக அதிமுக பொதுச்செயலாளர் தரப்பை பொறுத்த வரைக்கும் நேற்று இவர்களை கட்சியுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கியிருக்கார்களே தவிர கட்சியிலிருந்து நீக்கவில்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏன் கட்சி பொறுப்புல இருந்து மட்டும் நீக்கியிருக்காரு அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தரப்பு ஆதரவு நிர்வாகிகள் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வராங்க அதிமுக பொதுச்செயலாளர்கிட்ட. சீக்கிரமே பொதுக்குழுவை கூட்டணும், பொதுக்குழுவை கூட்டி தான் நாங்க கட்சியை பிளவுபடுத்த நினைக்கல. அதே நேரத்துல பொதுக்குழு மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா பொதுக்குழு கூடணும்னு சொல்லியிருந்தாரு. இவங்க கட்சி பொறுப்புகள் இருந்தாதான் பொதுக்குழு உறுப்பினராக நீடிப்பார்கள். அந்த அடிப்படையில தான் கட்சி பொறுப்புகள் இருந்து மட்டும் அதிமுக பொதுச்செயலாளர் இவர்களை நீக்கி இருக்கிறார். நிச்சயமாக அடுத்ததாக நீதிமன்றத்துடைய வாசலுக்கு தான் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேதவழி, தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.